வணக்கம். நான் நவநீத கிருஷ்ணன். 2018 இருந்து வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயத்துல என்னோட தேடல்களும், என்னோட கேள்விகளும் எனக்கு நெறைய இருந்தது. அத ரவி ரமணா சார் நான் மீட் பண்ணதுக்கப்புறம், அந்த கேள்விக்கு எல்லாமே பதிலா அவர் இருந்தார். டாக்டர் ரவி ரமணா, வாஸ்து ரிசர்ச்சர். உங்கள்ல நெறைய பேர் அவர் தெரிஞ்சுக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா, கடந்த 30 வருட காலமாக வாஸ்துக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு, தனக்கான ஒரு திருமணம் கூட பண்ணாம வாஸ்துக்காக ஒரு வருஷத்துக்கு பல லட்சம் கிலோமீட்டர் பயணம் செஞ்சு, வாஸ்துல இருக்கக்கூடிய நெறைய நுணுக்கங்களையும், நெறைய உண்மைகளையும், அதுல இருக்கக்கூடிய தேவையில்லாத மூட நம்பிக்கைகளையும் ஆய்வு செஞ்சு, ஒரு அற்புதமான ஒரு வாஸ்து கலைய நமக்கு குடுத்திருக்காரு அப்படிங்கிறது அதுவும் இந்த காலகட்டத்துல நமக்கு குடுத்திருக்காரு அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய வரம் தான். எப்பவுமே ஜோதிடம் பார்க்குறவங்க வாஸ்து பார்க்க மாட்டாங்க. வாஸ்து பார்க்குறவங்க ஜோதிடம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா 2மே வேற வேற அப்படிங்கிற ஒரு கருத்து நம்ம இடத்துல நெறைய பேர் இருக்கு. மக்களுக்கே தான். ஜோதிடம் வேற, வாஸ்து வேற அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மைய பார்த்தோம் அப்படின்னா, ஜோதிடமும், வாஸ்தும் 2யும் இணைத்தால் தான் ஒரு முழுமையான வாஸ்த நம்மளால ஆய்வு பண்ண முடியும். எப்படி ஒரு ஜோதிடத்துல நவ கிரகங்களும் 12 ராசி கட்டங்கள் இருக்கோ, அதே போல வாஸ்துவிற்கும் 12 கட்டங்கள் உண்டு. நவ கிரகங்களோட ஆதிக்கம் உண்டானா உண்டு. பஞ்சாங்கத்துல எப்படி பஞ்சபூதங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கோ, அதே போல வாஸ்துவுக்கும் முக்கியத்துவம் இருக்கிறது. அப்படிங்கிற விஷயத்த அவரோட ஆய்வுல கண்டுபிடிக்கிறார். இது அப்படியே அடுத்த கட்டத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய வீடும், நம்மளுடைய மனமும் இணைக்கிறார். இணைக்கும் போது வாசல் இருக்கக்கூடிய நிறைய சூட்சமங்களை கண்டுபிடிக்கிறார். ஏன்னா ஜோதிடத்துல 4ஆம் பாவம் பார்த்தோம் அப்படின்னா, வீடு, மனை, மனம், சொத்து, தாய் ஸ்தானம் 4ஆம் பாவம் சொல்லுவோம். அந்த 4ஆம் பாவத்திற்கு 7ஆம் பாவம் பார்த்தோம் அப்படின்னா, எப்படி இப்ப 4ஆம் பாவம் எப்படி இயங்கும் அப்படின்னா, அதனுடைய 7ஆம் பாவமான 10ஆம் பாவம் அது என்ன சொல்றோம் அப்படின்னா, கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் சொல்றோம். நம்மளுடைய கர்மஸ்தானம் எப்படி இயங்குதோ அதுபடிதான் நம்மளுடைய வீடு அமையும். அதுபோல நம்ம மனமும் அமையும். அதுபோல நம்ம தாயும் அமைவாங்க அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தோட அடிப்படை. இங்க நம்ம வாஸ்து அப்படின்னாலே 4ஆம் பாவம் தான். வாஸ்துனாலே வீடு, வாழக்கூடிய இடம், அதான் வாஸ்து. வஸ்து அப்படிங்கிற பேர் மருவிதான் வாஸ்து அப்படிங்கிறது உருவாகுது. ஸோ இந்த 4ஆம் பாவத்தை வீடு எடுத்துக்கிட்டோம், மனமும் எடுத்துக்கிட்டோம். ஒருத்தருடைய மனம் எதன் அடிப்படையில் இருக்கோ அதுபடிதான் அவர் வீடு அமையும். அந்த வீடு எப்படி இருக்குதோ அது அப்படிதான் கர்மா விஷயம் அமையுது அப்படிங்கிறத இவருடைய ஆய்வு. அதே போல ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு திக்குக்கும் கிரகங்களோட ஆதிக்கமும் உண்டு. இதெல்லாம் ஆய்வு பண்ணி தான் வாஸ்துல ஒரு புது வகையான ஒரு சிலபஸை அவர் கிரியேட் பண்றாரு. அதுல நிறைய ஆராய்ச்சிகளும் நிறைய கன்சல்டேஷனும், அதனால பல லட்சம் மக்கள் அதனால பலனடைஞ்சிருக்காங்க. பல்லாயிரம் மாணவர்களை உருவாக்கி இருக்காரு. பல நூறு வாஸ்து கன்சல்டன்ட்டை அவர் உருவாக்கி இருக்கிற வாய்ப்புகள் இந்த காலகட்டம் கிடைச்சிருக்கு நினைக்கும் போது, அதுல நானும் ஒருத்தன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கு. ஏன்னா இந்த காலகட்டம் அவர் கூட பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தினதுக்கு உண்மையில் அந்த கடவுளுக்கும் அவருக்கும் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். சார் ஒரு பாயிண்ட் சொல்வார், ஆல் ரோட்ஸ் ஆர் லீட்ஸ் டு ரோம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இது வாஸ்துக்கு நம்ம எப்படி மாத்திக்கலாம் அப்படின்னா, ஆல் ரோட்ஸ் ஆர் லீட்ஸ் டு ஈசானியம் அப்படிங்கிற பாயிண்ட் சொல்லுவார். எந்த ஒரு விஷயத்தையும் இப்போ நம்ம பார்க்கும்போது ஈசானியத்தை வச்சுதான் பார்க்கணும் அப்படிங்கிறதையும், ஒரு வீட்டோட ஈசானிய பகுதி தான் அந்த வீட்டோட தலைப்பகுதி அப்படிங்கிற விஷயத்தை அவர் கண்டுபிடிக்கிறார். என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படிங்கிறத போல ஒரு வீட்டுக்கு தலைப்பகுதி தான் மிக மிக முக்கியம். முதல்ல அந்த விஷயத்த நம்ம ஆய்வு பண்ணி அதை நம்ம சரி செய்வது மூலமாக அந்த வீட்டை அடுத்த கட்டத்துக்கு நம்ம எடுத்துட்டு போக முடியும். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வளர்ச்சியையும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மனநிலையும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக முடியும் அப்படிங்கிறத அவருடைய வகுப்புலையும் சரி, அவருக்கு கன்சல்டேஷன் பண்ணுறதும் சரி, வாஸ்து கன்சல்டன்ட்டுக்கும் அவருக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வைஸ்ட்டு அது இருக்குது. சார் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த வீட்டுக்கும் ஒரு சென்ஸ் இருக்கு. அந்த சென்ஸை நம்ம சென்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த அடிக்கடி சொல்லியிருக்கிறார். ஏன்னா வீட்டுக்கும் உயிர் இருக்கு. இந்த வீட்டை நம்ம ஏதாவது ஒரு திசையில நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம்னா அது நம்ம உடம்பை டிஸ்டர்ப் பண்ணுது, நம்மளுடைய உறவு முறைகளை அதை டிஸ்டர்ப் பண்ணுது, நம்மளோட வருமானத்தை டிஸ்டர்ப் பண்ணுது, நம்மளோட வேலையை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறத அவரோட ஆராய்ச்சியில கண்டுபிடிக்கிறார். சார் இறைவனடியை சேர்றதுக்கு முன்னாடி சரியா 7 நாளைக்கு முன்னாடி சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. நேரில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஒன்று கிடைச்சிது. அதில் நிறைய விஷயம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்.
அதில் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட நுணுக்கங்களை வந்து எங்கிட்ட ரொம்ப ஜென்ரல் பேசிட்டு இருக்கும்போது சில விஷயம் நான் ஷேர் பண்ணாரு. எனக்கு அப்போ அந்த பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு, எளிமையாக பேசுகிற மாதிரி இருந்தது. ஆனால் அது ஒரு 2-3 டேஸ் கழிச்சு அந்த பாயிண்ட்ல ரிசர்ச் பண்ணும்போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய விஷயத்த கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது எங்களுக்கு அதுக்கப்புறம் என்னால் அந்த விஷயத்தை சென்ஸ் பண்ண முடிஞ்சுச்சு. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா, சார் வகுப்பு எடுக்கும் பொழுது வாஸ்தை கற்றுக் கொடுக்குறேன், வாஸ்து சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிற வார்த்தையே வராது. நான் வாஸ்தை எப்படி சென்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லித்தரேன். வாஸ்து இங்க யாருக்கும் நான் கற்றுக் கொடுக்க போறது கிடையாது. வாஸ்து சென்ஸை எப்படி புரிஞ்சுக்கிறது, அதோட உணர்வை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் அவரோட அப்ரோச்சாவே இருந்தது வாஸ்தை பொறுத்த வரைக்கும். நானும் ஃபர்ஸ்ட் டைம் அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 3-4 தடவை அவர்கிட்ட கற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சிது. முதல் முறையாக நான் அவர்கிட்ட வாஸ்து கற்றுக்கும் போது அவர் சொன்ன பாயிண்ட் எல்லாம் தொகுத்து எடுத்து கிட்டத்தட்ட 3 மாசம் தொடர்ந்து ஒரு 100-150 வீட்டுக்கிட்ட கண்டினியூஸாக ஆய்வு பண்ணிட்டு இருந்தோம். தெரிஞ்சவங்க வீடு, தெரியாதவங்க வீடு, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அவங்க வீடு அமைப்பு எப்படி இருக்கு, அவங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு அனலைஸ் பண்ண பார்க்கும்போது 100% எந்த ஒரு தவறுமே இல்லாமல் அவர் சொன்ன பாயிண்ட் அப்படியே இங்கே ஆப்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ரவிரமணா சாரோட வாஸ்து மெத்தடை நான் முழுமையாக ஏற்றுக்கிட்டேன். ஏன்னா ஒரு மனுஷனால ஒரு 30 வருட காலகட்டத்தில் இவ்வளோ விஷயத்துல வாஸ்துவை கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து உண்மையிலே மிகப்பெரிய கேள்விக்குறிதான். அப்படி பார்க்கும்போது அவரோட பிறப்பு வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு சாதாரண பிறப்பா இருக்காது அப்படிங்கிறதா என்னோட கருத்து. ஏன்னா ஒரு ஜென்ரலா ஒரு நபர் பார்க்கும்போது வடக்கு அப்படிங்கிறது மூத்த குழந்தை. அந்த வடக்கு பகுதி சுவர் வந்து காம்பவுண்ட் சுவரோ இல்லை வீட்டோட சுவரோ அது சரியா இல்லை அப்படின்னா அந்த வீட்டோட தலைவரையோ அந்த வீட்டோட மூத்த குழந்தைய பாதிக்கும் அப்படிங்கிற விஷயத்த எந்த வாஸ்து புத்தகத்திலையும் சரி, எந்த ஒரு வாஸ்து அறிஞர்களும் சரி இது வரைக்கும் சொன்னது கிடையாது, ரவிரமணா சார் தவிர்த்து. இதை நாங்கள் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது ஒரு வீடு கூட தவறாம எல்லா வீட்லயுமே அப்ளை ஆகுதுன்னா அது அப்ளை ஆகுது. இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாது, நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம கன்சல்டேஷன் போகும்போதும் சரி, ஜென்ரலா ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த வீடு நம்ம கிட்ட பேச ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த வீடை பார்க்கும்போது தெரியுது இந்த விஷயத்துல இவங்க ஹாப்பியா இருக்காங்க, இவங்க ஹாப்பி இல்லை, இவங்களுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு, இது ஒருத்தருக்கு வந்து இந்த விஷயம் கிடைக்கல அப்படிங்கிறது வீடு பார்க்கும்போது தெரியுது. நம்ம அங்க போகும்போது அது சார்ந்த நிகழ்வு அங்கே நடக்கும்போது அவரோட ஆய்வை நினைச்சு அவரோட ரிசர்ச் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. சார் அப்படிப்பட்ட மனிதர், மகான் இப்படி ஒரு ஷார்ட் டேர்ம்ல நம்மளை விட்டு போயிட்டார் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. முக்கியமா வாஸ்து கத்துக்கிட்டவங்க, வாஸ்து கன்சல்டேஷன் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எந்த அளவுக்கு இது பெரிய இழப்போ அதை விட மிகப்பெரிய இழப்பு அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு, அவங்க உறவு முறைகளுக்கும் சரி. ஸோ அவர் வந்து இந்த வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏகப்பட்ட கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காரு. நிறைய பேருக்கு அதை எந்த ஒரு ஒளிவு மறைவு இல்லாம பகிர்ந்திருக்கிறாரு. அவர் போல இன்னொருத்தர் வர்றதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. இருந்தாலும் அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படின்ட்டு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். இன்னும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் என்னுடைய வாஸ்து சார்ந்த அனுபவங்களும் வாஸ்து சம்பந்தப்பட்ட நுணுக்கங்களும் நான் உங்களுக்கு இந்த யூடியூப் சேனலில் கொடுக்கலான்னு இருக்கிறேன். அதை பார்த்து உங்களோட வீட்டை நீங்கள் சரி செஞ்சது மூலமாக ஒரு வளமான வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க. நன்றி.